ஹாய் உங்க எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஸ்டைலிஸ்ட். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ப்ளோ ட்ரை செய்வது எப்படி? எப்படி வந்து சலூன் போகாம வீட்லயே சூப்பரா, பக்காவா நல்லா வந்து ஒரு மேனேஜபிளான ஒரு ப்ளோ ட்ரை எப்படி பண்றது? நீங்களே எப்படி பண்ணலாம்னு சிம்பிளான முறையில சொல்லி 2 மெத்தட்ல பார்க்க போறோம். ஒண்ணு வந்து ட்ரெடிஷனல் ட்ரையர் மெத்தட். இது மாரி ட்ரையர் வச்சு நம்ம பண்ணுவோம் இல்லையா? சலூன்ல பண்ணுவோம் இல்லையா? அது மாரி மெத்தடும். இன்னொரு சைடுல வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளோ பிரஷ் யூஸ் பண்றது பத்தியும் ப்ளோ ட்ரை பண்றதுல என்னென்னலாம் ப்ராப்ளம் இருக்கும்? எதுக்கு நம்ம வந்து ப்ரொஃபஷனலோட சப்போர்ட் நம்ம பார்க்குறோம்னா, இதுல கொஞ்சம் ரிஸ்க்லாம் இருக்கு. பிகாஸ் இந்த ட்ரையரோட பேக் சைட் பார்த்தீங்கன்னா, முடி மாட்டுறதுக்கான நெறைய சான்ஸ் இருக்கு. ஒரு சிலது பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஃபேன் மாதிரி காமிப்பாங்க. அதுல போகும். பட் இந்த மாதிரி மெஷ் இருக்கிற ட்ரையர் யூஸ் பண்ணீங்கன்னா, 80% வந்து உங்களுக்கு சேஃப் தான். பிகாஸ் உள்ள அப்படியே போயிடாது. பட் மாட்டும். மாட்றதுக்கு சான்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த நாஸ்ட் ஒரே இடத்துல வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி காமிக்கும். ஸோ அப்படி பண்ணும்போது எப்படி இருக்கும்னா, ரொம்ப ஹீட் வந்து தலையில வச்சோம்னா சலூன்ல வந்து இத ஹேண்டில் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். பட் பெர்சனல் யூஸ்க்கு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லன்னா இது யூஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஒரு பிளாஸ்ட் ட்ரை சும்மா தல காய வைக்கிறதுக்காக யூஸ் பண்றதுக்கு இந்த நாஸ்ட்ரில கழட்டிட்டு இது மாதிரி இந்த ப்ளோ ட்ரை பண்றதுக்கு முன்னாடி முடி நல்லா வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஆயில் இருந்ததுன்னா ப்ளோ ட்ரை வராது. பண்ணாலும் புகையா, ஸ்மோக்கியா வரும். அதனால மெயின் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஹேர் வாஷ் பண்ணியிருக்கணும். ஹேர் வாஷ் பண்ணிட்டு கண்டிஷனர் போட்டீங்கன்னா, கொஞ்சம் வந்து மேனேஜபிளா இருக்கும். ஃப்ரீஸியா பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல வந்து கர்ல்ஸ் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல ஸ்ட்ரெய்ட் பண்றதா இருந்தாலும் சரி, ஒரு ஹீட் புரொடெக்டர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இதுல எந்த கஞ்சத்தனமும் பண்ணாதீங்க. நல்லா தலையில வந்து படுற மாதிரி பண்ணுங்க. நல்லா விரல வச்சு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி பண்றது பார்த்தீங்கன்னா, வெலாவோட ஹீட் ரெசிஸ்டன்ட். இது நல்ல வந்து ஒரு அஃபோர்டபிள் அண்ட் ப்ரொஃபஷனல் பிராண்டும் கூட. இது வந்து எப்படி யூஸ் பண்றது நான் காமிக்கிறேன் பாருங்க. எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல வச்சு மலை சாரல் மாதிரி அதே மேலாப்ல பரபரன்னு அப்படியே பேய விட்டு பார்ட்டிஷன் எடுத்துக்கிறேன். பார்ட்டிஷன் எடுத்துட்டு சிக்கெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இது மாதிரி ஒரு பெரிய பிரஷ் யூஸ் பண்ணியோ, இல்ல பெரிய பல்லு சீப்பு யூஸ் பண்ணியோ வந்து சிக் எடுத்துக்கலாம். முதல்ல கீழ இருந்து நம்ம பண்ணலாம். அதுக்கு முதல்ல இந்த பக்கமா வந்து பார்ட்டிஷன் எடுத்துக்கிறேன். பார்ட்டிஷன் எடுத்து கிளிப் போட்டு வச்சுக்கிறேன். இதெல்லாம் இந்த முடி தான் இப்ப பண்ண போறோம். கீழ இருந்து தான் பண்ண போறோம். கிளிப் பண்ணிக்க போறேன். ஹாட் அண்ட் கூல் 2 மெத்தடும் இருக்கு. உங்களுக்கு வந்து மேல பார்த்தீங்கன்னா வந்து கூல் இருக்கும். இது மீடியம் இருக்கும். அதுக்கு கீழ வந்து ஹீட் இருக்கும். இது வந்து 1 ஸ்பீடு, 2 ஸ்பீடு, 3 ஸ்பீடு அந்த மாரி ஸ்பீடும் இருக்கும். நீங்க வந்து உங்க முடி டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்னு வச்சு காய வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மீடியம் ஹீட்ல வச்சுட்டு நீங்க ப்ளோ பண்ணும்போது, அந்த அளவு பெருசா ஹீட் வந்து உங்கள டேமேஜ் பண்ணாது. கிட்ட வந்து நல்லா உங்களுக்கு வந்து கர்லியா இருக்கு. எனக்கு இங்க இருந்தே வேணும்னா நல்லா தூக்கிக்கோங்க. 90 டிகிரி நீங்க தூக்குனீங்கன்னா, நல்லா பவுன்ஸாவும் ஆகும். அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு ரூட் கிட்ட இருந்து வந்து ஹீட் கிடைக்கும். சலூன்ல இது மாரி ரோலர் பிரஷ் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து கரெக்ட்டா வந்து 1 ரவுண்ட் அடுத்த ரவுண்ட். இதுவரைக்கும் இருந்ததுன்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. இப்படி ஸ்ட்ரெய்ட்டா வந்ததுன்னா பிரச்சனை இல்ல. நீங்க இத 2, 3 சுத்து சுத்திட்டீங்க அப்படின்னா, இப்படிலாம் சுத்திட்டீங்கன்னா ஸ்டக் ஆகும். ஸ்டக் ஆயி முடி மாட்டிக்கும். வெளில வராது. அதனால வந்து முடிய கட் பண்ணி எடுக்கிற மாரி வரும். இந்த பிரஷ் யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியலன்னா இது யூஸ் பண்ணாதீங்க. எண்டுல மட்டும் சும்மா ஒரு கர்ல் பண்ணணும். ஒரு ஒரு அவுட் கர்ல் பண்ணணும். இல்ல இன் கர்ல் பண்ணணும்னா மட்டும் ஜஸ்ட் எண்டுல மட்டும் லைட்டா அப்படி பண்ணிக்கோங்க. அதுக்கு இந்த பிரஷ் யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லன்னா நீங்க ஜஸ்ட் இது மாதிரி பிரஷ்ஷ யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பேடல் பிரஷ்ன்னு சொல்லுவாங்க. பிரஷ் வந்து கீழ இருக்கட்டும். ட்ரையர் வந்து மேல. இப்படி. ட்ரையர் பின்னாடி இதுல இந்த ட்ரையரோட செட்டிங் என்னங்கிறது பார்த்துக்கலாம். இந்த ட்ரையர் பார்த்தீங்கன்னா, வால் அப்படிங்கிற பிராண்ட் 200 வாட்ஸ் இருக்கிற 2500 சம்வாட் எனக்கு தெரியல. நான் குடுக்குற சைடுல குடுக்குறேன். அவ்ளோ பவர் கெப்பாசிட்டி இருக்கிறது. இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் யூஸ்க்கானது. ஒரு 600, 800 அது மாதிரி வாட்ஸ் இருக்கிற ட்ரையர்ஸுமே இருக்கு. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கும்? எந்த அளவு உங்களுக்கு ஹீட் தேவைப்படுது? உங்க முடி எந்த அளவு கர்லியா இருக்குங்கிறத பொறுத்து இந்த ட்ரையர் நீங்க செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ட்ரையரோட செட்டிங் மீடியம் ஹீட்டில் இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கிட்டு சின்ன சின்ன செக்ஷனாக முடியை பிரித்து ப்ரஷ்ஷு கீழேயும் உங்களோட ட்ரையர் மேலேயும் இருக்கிற மாதிரி ஸ்லோவாக வந்து ட்ரையரை வந்து மூவ் பண்ணிக்கோங்க. கூடவே உங்கள் ப்ரஷ்ஷு கூடவே வர மாதிரி பண்ணிக்கோங்க. முடியோட மேலே கீழே 2 சைட்லையும் ஈவனாக ஹீட் கொடுக்கலாம். அப்போ தான் வந்து ஈவனான ஹீட் டிஸ்ட்ரிபியூஷனில் உங்களோட முடி ஸ்ட்ரெயிட்டாக வரும். ஹேரோட க்ரோத் டைரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி முகத்தில் படாமல் பார்த்து பண்ணிக்கோங்க. இந்த சைடு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஆலன் ட்ரூமனோட ப்ளோ ப்ரஷ் தான் யூஸ் பண்ண போகிறோம். மார்க்கெட்டில் நிறைய பிராண்ட் இருக்குது. இந்த பிராண்டில் எனக்கு பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜம்போ சைஸில் இருந்தாலும் வெயிட் ரொம்ப கம்மி, அதோட ட்ராவல் ஃப்ரெண்ட்லி. அதனால் எனக்கு இந்த ப்ரஷ் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட செட்டிங்னு பார்த்தீங்கன்னா, வார்ம், ஹாட், அப்புறம் பிளாஸ்ட், ஆஃப்னு 4 செட்டிங் இருக்குது. ஜஸ்ட் ட்விஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சின்ன ட்விஸ்ட்லேயே இதை ஆன் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போது என்னோட இன்னொரு பக்கத்தோட முடியல ஹீட் ஸ்ப்ரேலாம் ஸ்ப்ரெட் பண்ணி எப்படி நம்ம ஃபஸ்ட்டு சைடு எப்படி பண்ணமோ அதே மாதிரி நல்லா ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு கையை வச்சு நல்லா வந்து நான் வந்து கோம் பண்ணி வச்சுக்கிட்டேன். கோம் பண்ணிவிட்டு சின்ன சின்ன செக்ஷனாக எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு கீழே இருந்து ஆரம்பிக்கிறேன். பட் டவுனில் பண்ணினோன்னா ஃப்ளாட்டாக வரும். எனக்கு கொஞ்சம் பவுன்ஸியாக வேணும் அப்படிங்கிறதுனால இந்த ப்ரஷ்ஷோட ஸ்பெஷாலிட்டியும் பவுன்ஸியாக வரும் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் தூக்கி பண்ணுறேன். தட் இஸ் ஃப்ளாட்டாக
ஃப்ளாட்டாக பண்ணாமல் கொஞ்சம் மேலே தூக்கின மாதிரி நம்ம காதுக்கு நேராக பண்ணுற மாதிரி நான் ப்ரஷ்ஷை வச்சு நான் பண்ணிட்டேன். ஒரே ஸ்ட்ரோக்கில் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வருது. பட் எந்தளவு லாங் லாஸ்டிங் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மல் ப்ரஷ் பண்ணுறோம் இல்லையா, நம்ம வந்து ப்ரொஃபஷ்னல் பிராண்ட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ட்ரையர் அளவுக்கு இருக்காது. பட் பண்ணதுமே ஒரு இமீடியட்டான ஒரு எஃபெக்ட் இருக்கும். நம்மளோட பின்பக்கமாக 2 பக்கம் செக்ஷன் எடுத்து நம்ம பண்ணினோம் இல்லையா, 2 செக்ஷனும் தனித்தனியாக பிரிஞ்சிருக்கும். அது ஈவனாக இருக்கிறதுக்கு முடியை ஃப்ளிப் பண்ணி முன்பக்கமாக போட்டு தலைமுடியை மொத்தமாக வந்து இது மாதிரி நார்மலாக ஒரு சீப்பு வச்சு எப்படி வாருவோமோ அது மாதிரி வாரி எண்டில் மட்டும் உள் பக்கமாக தட் இஸ் ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி உங்கள் ப்ரஷ்ஷை வந்து நல்லா ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா வந்து வால்யூம் கிடைக்கும். இப்போ ஃப்ரண்ட் ஹேர் கட் பண்ணினவங்க எப்படி செட் பண்ணுறதுன்னு கேட்பீங்க இல்லையா, உங்களோட ஃப்ரண்ட் ஹேர் கட் என்ன ஸ்டைலில் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி 2 ஐப்ரோவுக்கு மிடில் ஒரு சின்ன பாக்ஸ் செக்ஷன் மாதிரி எடுத்து உங்கள் ஹேர் கட்க்கு தகுந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. செம்மையாக இருக்கும். ஃபைனலாக கொஞ்சம் ஹேர் சீரம் போட்டு இதை செட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீக்ஸ் பிராண்டோட ஹேர் சீரம் தான். தெரியுதா? ஸ்ட்ரீக்ஸ் பிராண்டோட ஹேர் சீரம். நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஒரு பம்ப் அளவு எடுத்துகிட்டு நல்ல கையில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு வார்ம் பண்ணிக்கிறதுக்காக தான் கீழே இருந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபைனாக தான் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ரிஸ் கண்ட்ரோலுக்காகவும் பார்க்குறதுக்கு நல்ல வந்து ஒரு ஹெல்தி லுக் இருக்கும் இந்த மாதிரி சீரம்லாம் ஆட் பண்ணும்போது. பேக் சைட்லேருந்து அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் எக்ஸஸ் ப்ராடக்ட் எதுவும் ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ஹேர் வந்து ரொம்ப எண்ணெய் விழுந்த மாதிரி ஒரு லுக் இருக்காது. அதுக்காக சொல்கிறேன். ஓகே, இப்போ ப்ளோ ட்ரைலாம் பண்ணியாச்சு. செம்மையாக இருக்குது. இப்படி ஒரு ப்ளோ எஃபெக்ட் வந்து நம்ம வீட்லேயே பண்ணிக்க முடியும்னா யார் தான் பண்ணிக்க மாட்டோம். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் யூஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.